நீ இறங்கு வாங்க ப்ரோ பைபிளாங்க. நம்ம காலேஜ் எடுத்துக்கு போனோம்ல, நீ சண்டே இல்லை, நம்ம இன்னைக்கு போயிட்டு மலை எடுத்து போயிட்டு நல்லா சொல்லிச்சா ஆண்டவர் மாமா மணி பண்ணுவோம். அம்மா இங்கே 2 பேர் வந்துனுங்கிற யாருன்னு கேளு. யாரா? அம்மா அவளை கூப்பிடு. ஏய் வாங்குறாங்க. சொல்லுங்க பிரதர், என்ன போறீங்க? மலைஜபத்துக்கு போறோம் பிரதர். மலைஜபானா என்னடா? சண்டே நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மலைஜபத்து வந்துருக்கோம். 6 நாள் வேலை செய்வோம். 1 நாள் மட்டும் ஆண்டவருடைய உண்மை அதுக்காக ஜெபிக்கணும். யாரா அவங்க ஆண்டவர்? வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர். ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சாரு? நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி தான் பிரதர், குடிச்சுன்னு இந்த மாதிரி வீட்டுக்கு அடங்காம பசங்களோட சுத்தின சண்டை போட்டு இருந்தேன் பிரதர். எப்ப அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கணும், அன்னிலிருந்து எங்க வீட்டுல சந்தோஷம் வந்துச்சு. அப்புறம் சமாதானம் இருக்கு. அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க. அப்பா குடிக்கிறது அவரு விட்டுட்டாரு. எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி எங்க சபைக்கு வந்து பாருங்க, எங்க ஐயாவை வந்து பாருங்க ஒரு வாட்டி. உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு நீங்களும் ஒரு வாழ்னு இது விட்டுட்டு இல்லாம நான் குடிக்கிறேன், சமாதானம் இல்லாம குடிக்கிறேன். ஒரு நாள் வர பேச பாருங்க. என்ன பண்ணுவோம்? நாளைக்கு சர்ச்சாண்ட போய் ஒரு பாஸ்டரை பார்க்கலாம். நாளைக்கு நீங்கள் வாங்க, நான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதம். ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு வாலிபனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே, ஆமென். பிரைஸ்லாம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க. தமிழ்ல சொன்னாங்க அப்படிங்களா? மலை ஜபத்துக்கு போகும்போது உங்களை பார்த்தாங்களா? நிச்சயமா சபைக்கு வந்திருக்கிறேன். நீங்க ஏசப்பாவை நம்பி வந்திருக்கிறீங்க. சமாதானம் இல்லாம போராட்டத்துல நீங்க இருக்கிறீங்க. அதனால இயேசுவை நம்பினவங்க யாரும் வைக்கப்பட்டது போனது கிடையாது. இன்னைக்கு நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். வேதத்துல ஒரு அழகான ஒரு வாலிபன் இருக்கிறாரு, யோசேப்பு அவருடைய பெயர். எல்லா பாவத்தை விட்டு விலகி ஓடினான், கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி. அப்ப உலகத்துக்குரிய காரியங்களை நீங்க விட்டு விலகி ஓடி சபைக்குள்ள வந்து ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வருது. யாரெல்லாம் உங்களை அற்பமாக நினைச்சாங்களோ, யாரெல்லாம் நீங்க உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்துவார். நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால ஏசப்பாவை விசுவாசிங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உதவிகள். பிரதர், உங்ககிட்ட பைபிள் இருக்குதா? இல்லையா? அப்படிங்களா? சரி வாங்க, உங்களுக்காக 2 பைபிள் நான் தர்றேன். தொடர்ந்து நீங்க இந்த வேதாகமத்தை படிங்க. இதுலதான் ஜீவன் உள்ள வார்த்தை இருக்குது. அதனால நீங்களும் படிங்க பிரதர். இதுதான் எல்லாத்துக்கும் விடுதலை தரும். படிங்க பிரதர். வாலிப வயசுல நீங்க உலகத்துக்காக அநேக காரியங்களை நீங்க விட்டு வந்து இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட